நம்ம என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பரமஹம்சர் யோகானந்தரின் அருள்மொழிகள் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய கண்டினியூஷனை நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். குருதேவர் எந்த பொருளுக்காகவும் நாம் வேண்டக்கூடாது. குருதேவா எந்த பொருளுக்காகவும் நாம் வேண்டக்கூடாது. ஆனால் இறைவன் தன்னையே நமக்கு வெளிப்படுத்துவதை மட்டுமே நாம் விரும்ப வேண்டும் என்று எங்களுக்கு போதித்து இருக்கிறீர்கள். அப்போ ஒரு சீடர் போய் குருதேவர் கிட்டக்க போய் கேட்குறாங்க, பரமஹம்சர் கிட்டக்க போய் கேட்குறாங்க, நீங்கள் வந்து எந்த பொருளுக்காண்டி எங்களை வந்து என்ன செய்யாதீங்கன்னா பிரார்த்தனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இறைவன் வந்து அவரையே என்ன செய்கிறாருன்னா வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல கொடுத்துருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட தேவையை பூர்த்தி செய்யும்படி நாம் இறைவனிடம் எப்பொழுதுமே கேட்கக்கூடாதா என ஒரு சீடர் கேட்கிறார். அப்போ நான் வந்து எதுவுமே கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். பரமஹம்சர் பதிலளித்தார், நமக்கு ஏதாவது வேண்டும் என்று இறைவனிடம் கூறுவது தவறில்லை. ஸோ நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம போய் என்ன செய்யலாம்னா அழகாக கடவுள்கிட்ட என்ன செய்யலாம்னா கேட்கலாம். ஆனால் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நாம் அவனிடம் தெய்வீக தந்தையே, என்னுடைய ஒவ்வொரு தேவையும் நீ முன்கூட்டியே அறிந்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணக்கூடிய மெத்தடை மட்டும் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா மாற்ற சொல்கிறாங்க. என்னுடைய ஒவ்வொரு தேவையும் உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. உன் திருவுள்ளப்படியே என்னை பேணுவாய். ஸோ உன்னுடைய இஷ்டப்படியே நீ என்ன செய்வேன்னா நல்லா வந்து என்ன செய்வேன்னா என்னை ப்ரொடெக்ட் பண்ணி என்னை காப்பாற்றுவ என்று பணிவோடு கூறினால் அது நம்மளுடைய உயர்ந்த திட நம்பிக்கையை காட்டுகிறது. ஸோ இந்த மாதிரி பணிவோடு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வந்து என்ன செய்யுதுன்னா காட்டுது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அடுத்தாப்புல ஒரு உதாரணம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு மனிதன் வந்து தனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறான்னா ரொம்ப ஆசைப்படுறான். அதற்காக வந்து போதிய தீவிரத்துடன் பிரார்த்தனை செய்தால் அதுக்காண்டி அவன் நிறைய போய் கடவுள்கிட்ட என்ன செய்கிறான்னா ப்ரேயர்ஸும் என்ன செய்கிறாருன்னா பண்ணுறாரு. ஆனால் அதை பெறுவான். அவனுக்கு வந்து அந்த கார் வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆனால் காரை உடைமையாக்கி கொள்வது அவனுக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கலாம். கார் கிடைக்கும், ஆனால் அது அவனோட தான் இருக்காது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மேபி அவங்களுடைய கம்பெனியிலேருந்து ஒரு கார் இவருக்காண்டி என்ன செய்வாங்களா இருக்கும், அரேஞ்ச் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ இவர் அந்த காரை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு இவரை பிக்கப் பண்ணும், இவரை கொண்டு போய் விடும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும். ஆனால் அது இவருக்கு சொந்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரியான அர்த்தத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. சில சமயங்களில் இறைவன் நம்மளுடைய சிறிய பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பதில்லை. சில சமயம் நம்ம நினைப்போம், என்னடா நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ சின்ன பிரார்த்தனைக்கெல்லாம் அவர் வந்து என்ன செய்யலைன்னா செவி சாய்க்காம கூட என்ன செய்யலாம்னா இருக்கலாம். ஏனெனில் அதை விட சிறந்த பரிசு நமக்கு அளிப்பதாக அவன் திருவுள்ளம் கொண்டு உள்ளானா இருக்கும். அப்போ வந்து இதை விட நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மேபி நம்ம ஏதாவது ஒரு ஜாபுக்காண்டி நம்ம கேட்டிருப்போம். அந்த ஜாப் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காம போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து வேற ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால கூட இந்த வேலை கிடைக்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இறைவனிடம் அதிக நம்பிக்கை வையுங்கள். அப்போ வந்து கடவுள்கிட்டக்க நிறைய நம்பிக்கையை வந்து என்ன செய்யுங்கன்னா வைங்க. உங்களை படைத்தவனாக அவன் உங்களை பராமரிப்பான் என்பதை நம்புங்கள். ஸோ நம்மளை படைச்சவன் அவன் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வான்னா பராமரிப்பான், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவான், எல்லாமே நம்மளுக்காண்டி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்ன செய்யுங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஒரு கடினமான ஆன்மீக சோதனையில் தான் தோல்வியுற்றதாக உணர்ந்த ஒரு சீடர் தன்னைத்தானே நித்தித்து கொண்டிருந்தார். குருதேவர் கூறினார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு சீடர், அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணோன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே என்ன செய்கிறாருன்னா பயங்கரமாக ஹர்ட் வந்து என்ன செய்கிறாருன்னா பண்ணுறாரு. அப்போ அதுக்கு குருதேவர் வந்து அந்த சீடனுக்கு என்ன கூறுறாரு இதை வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களை ஒரு பாவியாக நினைத்து கொள்ளாதீர்கள். அவ்வாறு நினைப்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக பிரதிபிம்பத்தின் புனிதத்தன்மையை இழிவுபடுத்துவதாகும். ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து என்ன செய்யாதீங்கன்னா ரொம்ப மோசமானவங்க, நான் ரொம்ப இந்த ஆன்மீக ப்ராக்டிஸ்க்கு நான் தயாரே இல்லை, இந்த மாதிரிலாம் என்ன செய்யாதீங்கன்னா உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க.
அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பிரதிபிம்பம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுதுன்னா, இழிவுபடுத்துகிற மாதிரி என்ன செய்யுதுன்னா இருக்குது. ஏன் உங்களுடைய பலவீனங்களோடு உங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறீர்கள்? ஏன் நம்ம பிரச்சனைகளோட நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய பலவீனங்கள், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அதோடு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா ரொம்ப தொடர்பு படுத்தி நம்ம என்ன செய்கிறோம்னா வீக்காக என்ன செய்கிறோம்னா ஆறோம். மாறாக நான் இறைவனின் குழந்தை என்ற உண்மையை வலியுறுத்தி கொள்ளுங்கள். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யணும் அவனிடம் வேண்டு, தெய்வீக தந்தையை, நல்லவனோ கெட்டவனோ நான் உனக்கு சொந்தமானவன். ஸோ அழகாக கடவுள் கிட்டக்க பிரார்த்தனை பண்ண சொல்கிறாங்க. நான் நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் நான் யாருக்கு சொந்தமானவன்னா உனக்கு சொந்தமானவன். உன்னை பற்றி என் நினைவை மறுபடியும் விழித்தெழ செய். ஸோ உன்னை பற்றிய என் நினைவை வந்து என்ன செய்யணும், திருப்பியும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே இது நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்கில் இதை பற்றி சொல்லும்போது நம்மளுடைய மிஸ்டேக்ஸை பற்றி ரொம்ப என்ன செய்யாதுன்னா கனெக்ட் ஆகி அதையே பற்றி என்ன செய்யாதுன்னா நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பிரிச்சுவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னாப்புல அவங்களே அறியாமல் பயங்கரமாக என்ன செய்வாங்கன்னா கோபம் வந்து பட்டுருவாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் நீ ப்ராக்டிஸ் பண்ணுற லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிற உன்னுடைய பயிற்சி எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டோன்னே இவங்க எப்படி ஆகிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஐயோ, நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கு நான் ரெடியே இல்லையோ, நான் 2 வருஷம் பயிற்சி பண்ணுறேன், என்னதான் பயிற்சி பண்ணுறனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபெடப் ஆகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நல்ல ப்ராக்டிஸ் எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, ரொம்ப அழகாக பிராணிக் ஹீலிங்கில் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன்கிட்டக்க ரொம்ப அழகாக அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை பற்றிலாம் ரொம்ப அழகாக வண்டியில் 2 வீலரில் வர்ற வழியெல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ்னால ஏதோ ஒரு இஷ்யூஸ், அப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக அதையே பேசியிருக்காங்க. இப்போ இவரே அறியாமல் பயங்கரமாக என்ன ஆகிட்டாருன்னா கோபமாகி எல்லாமே என்ன செஞ்சிட்டாருன்னா பர்ஸ்ட் ஆகி எல்லாமே கொஞ்சம் கத்தி எல்லாமே என்ன செஞ்சிட்டாருன்னா பேசிட்டார். பேசி முடிச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஐயோ, நம்ம வர்ற வழியெல்லாம் நம்ம பையன்கிட்டக்க அழகாக ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு இருந்தோம். நம்மளும் 2 வருஷம் ரொம்ப அழகாக என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இத்தனை நாள் நான் இப்படி இல்லை, திடீர்னாப்புல எனக்கு எங்கேருந்து இவ்வளோ கோபம் வந்தது, நான் என்ன இப்படி இருக்கிறேன், நான்லாம் இந்த ப்ராக்டிஸ்க்கே தயாரே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி கால் பண்ணி என்ன செஞ்சாருன்னா சொன்னார், நான் வந்து கொஞ்சம் கூட இதே இல்லைங்க, தகுதியே இல்லை போல், 2 வருஷம் நான்லாம் என்னங்க பயிற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா ரொம்ப சொன்னார். அப்போ அதை தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில சமயம் ஏதாவது ஒரு இடத்துல பர்ஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும்னா தோணும். அப்போ மாஸ்டர் அதுக்கு ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, தவறுகளில் இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம்னா கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கோவப்படுவோமா இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இயர்ஸ் ப்ராக்டிஸில் நம்ம நிறைய வந்து என்ன ஆகிப்போம்னா சேஞ்ச் ஆகிருப்போம். அந்த அடிக்கடி கோவப்படுறது வந்து மாறி என்றைக்கோ ஒரு நாள் கோபமாக என்ன செஞ்சுருக்குன்னா அது வந்து வெளிப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பழையபடி இப்போ என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுறோம். ஐயோ, நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா உணர்றோம். நிறைய நார்மல் பீப்புள் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதெல்லாம் உணர மாட்டாங்க. பட் நம்மளுக்கு அந்த நாலேஜாவது அட்லீஸ்ட் என்ன செய்யுதுன்னா இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது நம்மளுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இனி இந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த பழைய விஷயங்களை என்ன செஞ்சிருன்னா விட்டுரு அப்படிங்கிறாங்க. அந்த பழைய இன்சிடென்ட்டோடய நீ கனெக்ட் ஆகியே இருந்தேன்னா, ஐயோ நான் அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்தராக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகும்னா பெருசாகும். பட் இந்த விஷயத்தோடு நம்ம கனெக்ட் ஆக நம்மளோட எனர்ஜி லெவல் என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டே இருக்கும். அதாவது இன்னர் ஆரா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வேண்டாம், மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், இனி இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சங்கல்பம் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இரு அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அழகாக வந்து கடவுள்கிட்டக்க நம்ம என்ன செய்யலாம்னா சரண்டர் பண்ணலாம். இது வந்து அருமையான விஷயம். நான் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் யாருன்னா உன்னுடைய குழந்தை, என்னை நீ என்ன செஞ்சுக்கோன்னா ஏற்றுக்கோ, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை பழையபடி என்ன செய்யணும் வெளிப்படுத்து. இது அருமையான ஒரு பிரார்த்தனை. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா கடவுளோடு நம்ம ஈஸியாக என்ன ஆகிடுவோம்னா கனெக்ட் ஆகிடுவோம்.
அடுத்தாப்புல ஒரு ஆசிரமத்துக்குள்ள வந்திருந்த ஒரு வருகையாளர் அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து மனிதனை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அடிக்கடி மறந்து போயிடுறான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூறுறாரு என்று அடிக்கடி நினைப்பது உண்டு. இது மாதிரி தான் நான் நினைக்கிறேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளி வந்து என்ன செஞ்சுட்டே இருக்காருன்னா விட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு யோகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மனிதன் தான் இடைவெளி விட்டு இருக்கிறான். ஸோ மனிதன் தான் என்ன செய்கிறான்னா கடவுளுக்கும் நமக்கும் வந்து ஒரு பெரிய கேப்பை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு அவருடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இறைவனை யார் நாடுகிறார் அப்படின்னு சொல்லி யோகானந்தர் ஒரு கொஸ்டின் மார்க் வந்து என்ன செய்கிறாருன்னா கேட்குறாரு, ஒரு கேள்வி கேட்குறாரு. பெரும்பாலும் மனிதர்கள் மனக்கோவில்கள், அலைப்பாயும் எண்ணங்கள் மற்றும் ஆசைகள் என்னும் சிலைகளால் நிரப்பப்படுகின்றனர். நம்ம தான் என்ன செய்கிறோம்னா கடவுளை தேடுறோம். நம்ம என்ன செய்கிறோம்னா நம்மளுடைய ஆசைகளை வந்து எப்படி படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலைகளில் நம்ம என்ன செய்கிறோம்னா உருவம் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்னா படைக்கிறோம். அவ்வப்போது இறைவன் தன் ஞான ஒளி பெற்ற புதல்வர்களை மனிதன் அவனுடைய இறை பிறப்புரிமை நினைவுபடுத்துவதற்காக அனுப்புகிறான். ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து அந்த உருவ சிலைகள் எல்லாம் படைக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கடவுளை பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அந்த சிலைகளோடு தான் நம்ம எப்படி இருக்கோம்னா கனெக்டட் ஆகி இருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இறைவன் புறக்கணிக்கப்படுகிறான். ஸோ அந்த இடத்துல வந்து நீ சிலைகளோடு தான் இருக்கையே தவிர அந்த கடவுளோட பெருசாக என்ன செய்யலைன்னா ஐக்கியமாகலை. ஆனால் இறைவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தன்னை பற்றி உணரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அடிக்கடி நிறைய ஞானிகளை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அனுப்புகிறாங்க. நிறைய குருமார்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கிட்டக்க வர்றாங்க. அவங்க நிறைய சத்சங்கம்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த இறைவனை பற்றி நம்மளுக்கு நினைவை வந்து என்ன செய்கிறாங்கன்னா நல்லா வந்து தூண்டுறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அடுத்தாப்புல இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தன் அன்புக்குரிய குழந்தைகளுக்கு உதவுவதற்கும் அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவதற்கும் அவன் எல்லா வகையிலும் மௌனமாக பணியாற்றுகிறான். ஸோ அப்போ வந்து கடவுள் வந்து என்ன செய்யவே இல்லைன்னா கைவிடுறதே கிடையாது. நம்மளுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை நல்லா டெவலப் பண்ணுறதுக்காண்டி சைலண்ட்டான ஒரு முறையில் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. அது எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குருமார்கள் வந்து நம்மளுக்கு அழகாக நிறைய போதனைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ அதை நமக்கு கேட்க நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாலேஜ் வந்து நல்லா பிரைட் ஆகுது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக கடவுளோட என்ன செய்கிறோம்னா கனெக்ட் ஆகிறோம். அறிவுரைக்காக தன்னை நாடி வந்த ஒரு இளைஞன் அன்பருக்கு குருதேவர் கூறுகிறார். இப்போ வந்து இன்னொரு ஒரு இளைஞனுக்காண்டி குருதேவர் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். உலகம் உங்களிடத்தில் தீய பழக்கங்களை தோற்றுவிக்கிறது. ஸோ உலகம் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஆனால் அந்த பழக்கங்களிலிருந்து தோன்றுகின்ற உங்களுடைய தவறுகள் உலகம் பொருள்படுத்தி கொள்ளாது. ஸோ அப்போ அந்த பழக்கத்தை என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்ஸ் வந்து பழகிடுறாங்க. அதனால் வரக்கூடிய நிறைய தவறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து என்ன செய்யாதுன்னா பொறுப்பேற்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து என்ன செய்வோம்னா அதை நம்ம தான் என்ன செய்கிறோம்னா தயாரிக்கிறோம். அதை வந்து என்ன செய்கிறோம்னா யாரெல்லாம் அது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே என்ன செய்வோம்னா போடுவோம். அதை வந்து ஸ்மோக் பண்ணுவோம். ஸ்மோக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய ஏதாவது ஒரு தவறுகளோ இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணி டிரைவ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. அப்போ ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னா நடக்கும். அப்போ அதுக்கு வந்து உலகம் வந்து பொறுப்பேற்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த விதமான பொறுப்பும் என்ன செய்யாதுன்னா ஏற்காது. இதை மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இது எல்லாருமே நம்ம நிறைய தவறுகள் வந்து என்ன செய்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷனை வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா நம்மளுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க. மொபைல் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஃபேஸ்புக் அடிக்ஷன் ப்ளஸ் வந்து நிறைய மீடியாவில் நம்ம ஏதோ ஒரு போஸ்டிங் எதையாவது போட்டு நிறைய பேர் என்ன ஆகிறாங்கன்னா நிறைய ப்ராப்ளம்குள்ளெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சிக்கிறாங்க. ஸோ அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. பிறகு ஏன் உலகம் என்னும் போலி நண்பனுக்கு உங்களுடைய எல்லா நேரத்தையும் கொடுக்கிறீர்கள்? ஸோ இந்த மாதிரியான ஒரு உலகத்துக்கு ஏன் உன்னுடைய எல்லா டைமையும் அதுக்குள்ளேயே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒரு நாளில் 1 மணி நேரத்தை அறிவியல் பூர்வமாக ஆன்மீக தேடுதலுக்கு ஒதுக்குங்கள். ஸோ ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 1 ஹவராவது என்ன செய்யுன்னா உனக்காண்டி நீ ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் செல்வம், மேலும் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பவரான அந்த இறைவன் உங்களுடைய ஒரு நாளின்
24 ஒரு பகுதி நேரத்திற்கு தகுதியானவராக இல்லையா? ஸோ உனக்கு நீ எப்போ பார்த்தாலும் நீ என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய செல்வம் எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் என்ன செய்கிறாருன்னா கொடுக்குறாரு. அப்போ அந்த 24 ஹவர்ஸில் ஒரு 1 hour வந்து நீ கடவுளுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படிங்கிற கேள்வியை ஒரு இளைஞனிடம் குருதேவர் வந்து என்ன செய்கிறாருன்னா கேட்குறாரு. இப்போ நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்கில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், ஸோ அதனால் எனக்கு மெடிடேட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை, ஸோ இன்றைக்கி மட்டும் நான் பண்ணலை, இது மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு ரீசன் ஏன் மெடிடேஷன் பண்ணலை அப்படின்னா ரீசன் வந்து என்ன செய்வாங்கன்னா யூஸ்வலாக சொல்லக்கூடிய ஒரு ரீசன், ஒரு விஷயம். அப்போ அதுக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ என்னைக்கு ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கியோ அன்றைக்கி தான் நீ கண்டிப்பாக என்ன செய்யணும்னா மெடிடேட் பண்ணணும். நீ மெடிடேஷனுக்காண்டி நீ வந்து அந்த டைம் 1/2 hour வந்து மாஸ்டர் வந்து 1/2 hour தான் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, 1 hour கூட போகிறது இல்லை. 1/2 hour நீ ஸ்பெண்ட் பண்ணிட்ட அப்படின்னா உன்னுடைய 23.5 மணி நேரத்தையும் அந்த எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா டேக் கேர் பண்ணிடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட்டு இந்த எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி நம்மளுடைய டைமை நம்மளுடைய டைமு, நம்மளுடைய எனர்ஜி லெவல், ஸோ நம்மளுடைய எல்லா விதமான ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யும்னா சேவ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெடிடேஷனுக்கு வந்து எல்லா குருமார்களும் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்பவே என்ன செய்கிறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மிச்சத்தை வந்து நம்ம நாளைக்கு வந்து என்ன செய்யலாம்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர் வந்து என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதல் மன்னிப்பு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். 2வது மன்னிப்பு வந்து யாருக்கு கொடுக்குறோன்னா வெளிநபர் யாருக்காவது என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். ஸோ 3வது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல் அது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கிளென்சிங் வந்து நம்ம நல்லா பண்ணிக்கலாம். ஸோ கண்களை முடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கையை வந்து அப்படியே blessings பொசிஷனில் வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light resonate on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light report and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth, so be it, so be it, so be it. இப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light resonate on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ளே நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணும், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் யாரையாவது ஒருத்தவங்களை எடுத்துக்கோங்க. நம்ம யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். நீங்கள் செய்த தவறை நான் ஆத்மார்த்தமாக மன்னிக்கின்றேன். இப்போ அந்த நபர் செய்த எல்லா தப்பையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க, மன்னிக்கவும் செய்யுங்க. நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இப்போ நம்ம செஞ்ச தப்புக்காண்டி நம்ம என்ன செய்யலாம்னா மன்னிப்பு வந்து கேட்டுக்கலாம். நம் இருவருக்குள்ளும் நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் அப்படியே கட் பண்ணுறேன். கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. நல்ல இந்த அன்பு சக்தி நம்மளுக்குள்ள இறங்க இறங்க நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், வெறுப்பு அதெல்லாமே நம்மளை விட்டு நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யாருக்கு வெளிநபர் யாருக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க நம்ம கண் முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கலாம். நீங்கள் செய்த தவறை நான் ஆத்மார்த்தமாக மன்னிக்கின்றேன்.
நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நம் இருவருக்குள்ளும் நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் கட் பண்ணுறேன். கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person every week. The purpose which the Holy Master know and so. Let good will and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய தொழில், நம்மளுடைய ஜாப் என்னவோ அதுக்காண்டி நாம் மன்னிப்பு கொடுத்துக்கலாம். நம்மளுடைய தொழிலை பார்த்து நம்ம அப்படியே சொல்லிக்கலாம், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை நான் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை சலிப்படைஞ்சிருந்தாலோ உன்னை பற்றி நான் தவறாக என் மனசுக்குள்ளே நான் நிறைய பேசியிருந்தாலோ, என்ன வேலை இது, இந்த வேலையிலேருந்து எனக்கு பெரிய ரிசல்ட்டே கிடைக்கல, என்ன சேலரி கொடுக்குறாங்க, இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு பெரிய போதுமான ஒரு சேலரியாகவே இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய நம்ம என்னெல்லாம் பேசியிருந்தாலும் அது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்க்கு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம்மளுக்குள்ளேயும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த தொழிலுக்குள்ளேயும் நல்லா நிறைஞ்சிருக்கட்டும். அந்த தொழிலிருந்து நம்மளுக்கு நல்ல நிறைய க்ரோத் இருக்கிற மாதிரி நாம் நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். என்னுடைய தொழிலை நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன், என்னுடைய தொழிலை நான் ரொம்ப நல்லா நேசிக்கிறேன், அதுலேருந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. என்னுடைய தொழிலை நான் நல்லா ப்ளஸ் பண்ணுறேன். என்னுடைய தொழிலில் யாரெல்லாம் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ப்ளஸ் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் எல்லாரையும் நான் நல்லா ப்ளஸ் பண்ணுறேன். என்னுடைய தொழில் மூலமாக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய தொழில் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு பணத்துக்கும் நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். ஸோ நிறைய அப்படியே பிளஸ்ஸிங்ஸை நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம், நிறைய ப்ளஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஜாபை நம்ம நல்லா ப்ளஸ் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light to cook and make seal the door by individual. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள போக போக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், வருத்தம், இரிட்டேஷன்ஸ் எல்லா எனர்ஜியும் நம்மளை விட்டு அப்படியே நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி, நம்மளுக்குள்ள அழகாக மன்னிக்கும் தன்மை நம்மளுக்குள்ள அழகாக வர்ற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஒரு விஷயத்தை லெட் கோ பண்ணுற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மௌன சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம்ம அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக உருவாக்கின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shivanili, to all the great ones, Holy Guru, Holy Master, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு பொண்ணுக்கு விழுந்துருக்கலாம்.